இவர்தானே ஒரிஜினல் நாரத மகரிஷி. ரெண்டு நாரதர் நாங்க, எனக்கு குழப்பமா இருக்கு. அவர் வெளியே இருக்காரு. அப்படி என்றால் இவரை முறைப்படி தரிசிப்போம். சங்கரதாசாமி பாடின பாட்டை பாடி சொல்றியா சாமி, சொல்றியா சொல்றியா சாமி, சொல்றியா பாட்டு பாடுற முக்கியம் சொல்லுமுன்னு எடுக்காதீங்க.
உங்களுக்கு மூடு வந்துருச்சா? டேய், அடிச்சு மண்டைய புழக்க போற பாரு. அந்த மண்டை பழக்கிறதுக்கு தான் நானும் சொல்றேன். நான் சாமின்னு சொன்னது சரிட்டேன். ஆமா. எந்த சாமியில அது நித்யானந்தன் சொன்னியா அந்த பிள்ளைங்க? இல்ல, நாரத மாதிரி சொன்னியா சொல்லலையா? சொன்னானே அவன் சொன்னதுக்கு அப்புறமும் அந்த கதி எனக்கு தெரியல, மயக்கத்துல இருக்காது. ஏன் சுவாமி? மகரிஷி என்றால் உங்களுக்கு எந்திரிக்காதா? மனசு. உன்னையும் எடுத்து வச்சு மூடிட்டாங்கடா. நல்லா கேட்டுக்க. மண்ணாசை, பெண்ணாசை, பொன்னாசை ஆசைகளை அறவே வெறுத்தவன் நாரத மகரிஷி. என் கண்ணை நன்றாக என்னுடைய உற்று பாருங்கள். என்னுடைய சிந்தனை எல்லாம் ஒரே சிந்தனை தான். தனி மனித ஒழுக்கம், அது மட்டும்தான் என்னுடைய சிந்தனை. அதான் நான் செய்ய சொல்றேன். புரியலையே? ஒழுக்கம் விழுப்பம் தரும், இருள் ஓம்பப்படும் சொல்லுது. தனி மனித ஒழுக்கம், தனி மனித ஒழுக்கத்துக்கு அதுதான் செய்யணும்னா எனக்கு ஒன்றும் புரியலையே. அது பஸ் ஸ்டாண்டுக்கு முன்னாடி பப்ளிக்ல எதுவும் பண்ண முடியாதுன்னு தனியா வர சொல்லுது. எதுவாயும் சரி, நீ இன்னும் 16 பெற்று குடும்ப கட்டுப்பாடு பண்ண உடனே 16 எங்கிட்டு பொழந்துகிட்டு இருக்கிறது. இந்த இளம் வயதிலே குடும்ப கட்டுப்பாடு. புருஷ சரியில்லைன்னா குடும்ப கட்டுப்பாடு பண்ணனா என்ன நீ பண்ணல? கவலைப்படாதமா, நான் இருக்கேன் உனக்கு. நீ சொன்னது நடந்துச்சு. என்னடா? தனி மனித ஒழுக்க சீலன்னு சொன்னாரு. டேய், நான் இருக்கேன்னா உனக்கு ஆசி கொடுத்து உன்னை நல்வழிப்படுத்துறதுக்கு. அதத்தை ஆசீர்வாதம் மட்டும் கொடுப்பாரு. அந்த 16 பெறுவதற்கு இவரே காரணமாக அமைவர். ஏமா இல்ல சாமி, இவ எதுவும் இப்படின்னா புரியலையே. இவ எதுவும் சொல்லுவா, நான் இப்ப குடும்ப கட்டுப்பாடு பண்ணிட்டேன், வேண்டாம், இப்ப ஆம்பளை ஊரம் பண்ண ஆரம்பிச்சிட்டான். சரி, சிறப்பு. இன்று போல் இன்றும் இருக்க வேண்டும். வாழ்க்கை கொள்ளாண்டு அடுத்த கால இருப்பதியா வள்ளி அழைப்பார்கள் ஆசைகளும். ஜிஜுகுட்டி, அண்ணன் அண்ணன் 2 விழுக்குருண்டை வச்சிருக்க முடியாங்க. எனக்கு யாரு கொடுக்க போறா? தங்கச்சிக்கு கூட உருண்டை. ஆமா, பொத்தி பொத்தி
ஆசீர்வாதம் உனக்கு என்றைக்கும். அண்ணன் நீங்க பெரியவங்க, உங்க ஆசீர்வாதம்லாம் என்னைக்கு எனக்கு வேணும். நம்ம இடத்துக்கு பிரம்மாவின் மைந்தர் நாரத மகாமணி வந்திருக்கிறார். நாரத மகாமணி நம்ம இடத்துக்கு வந்திருக்கார். ஆமா. சுவாமி பாத்தீங்களா? சூப்பர் ஃபிகர். யாருமா? சாமி. அழகு. ஆமா. சரி, சுவாமி அழைத்து வரவே ஆசீர்வாதம். கச்சத்தை எதிர்பார்க்கிறேன். சாமி நீங்க உள்ள போய் கவலை சென்று வரேன். பொற்பாதம் நான் பணிந்தேன் வருக வருகவே பாடி தந்தானே கண்ணாரரே வருகைகள் வரவாகும் தவமுனிகே வருகைகள் வரவாகும் தவமுனிகே நகமகிழ்ந்து போட்டுகின்றோம் தவமுனிகளே வருக வருகவே பாடி தந்தானே கண்ணாரரே. வரவேற்பதும் வந்தாரை வாழ வைப்பதும் தமிழுடைய மாண்பு. அந்த மாண்புக்கு ஏற்றபடி நல்ல ஒரு வரவேற்பு, வாழ்த்துக்கள். என்னை வரவேற்று உங்களை வாழ்த்துவது என்னுடைய கடமை. இதோ என் வாழ்த்து உங்களுக்காக. தொட்டு கும்பிட்டு பொட்டொண்டு வச்சுக்கப்பா வெள்ளக்கல்லு மூக்குத்தியும் மட்டன நின்றுடமா மண்ணத்தொட்டு கும்பிட்டு பொட்டொண்டு வச்சுக்கமா வெள்ளக்கல்லு மூக்குத்தியும் மட்டன நின்றுடமா தெற்கான ஓடுற காவிரி யாரும் சண்டங்கள் பாடட்டுமே கணக்கான ஓடுற வைகையும் வந்து வாழ்த்துக்கள் கூறட்டுமே. நல்ல நேரம் வந்தது, யோகம் வந்தது, மாலையும் சூடிக்கமா மண்ணை தொட்டு கும்பிட்டு முட்டொண்டு வச்சிக்கமா வெள்ளக்கண்டு முக்குட்டியும் கட்டு நின்றுதம்மா. அவ புன்னடி அத தேடி போது தேடி தேனடி அந்த திருவடி இவ தேவனோதராடி கால பூவு வாசம் வீசு மேடியோ அந்த ஏழு லோகம் பார்த்திடாத தேடியோ ரத்தினம் கட்டின பூண்டேரு உங்களை படைச்சதாரு என்னைக்கு வயசு ஓடாரு சொல்லு படிக்க பாரு அரைச்ச சந்தனம் மனத்து குங்குமம் அழகு நெத்தியிலே ஒரு அழகு பெட்டக புதிய புத்தகம் சிரிக்கும் பந்தலிலே முழு சந்திரன் வந்தது போ ஒரு சுந்தரி வந்ததென்ன ஒரு மந்திரம் செஞ்சது போ பல மாயங்கள் தந்ததென்ன இது போ அரைச்ச சந்தனம் மனக்கு குங்குமம் அழகு நெத்தியிலே ஒரு அழகு பெட்டக புதிய புத்தகம் சிரிக்கும் பந்தலிலே